வெளியே வந்தல வெளியே வாங்க வெளியில ஃப்ரீயா இருக்கும் வெளியில ஃப்ரீயா இருக்கும் பிடிச்சிருக்கா சூப்பர் படம் வெளியானதும் நான் வந்து சென்னையில் தான் இருந்தேன். இப்போ தான் என்னுடைய சொந்த ஊரான இங்கே திருப்பூர் சிசிடி திரையரங்கத்தில் மக்களை சந்திக்கலாம், படம் தேட்டரில் பார்க்கலான்னு வந்தேன். மக்கள் வந்து ஏகோபித்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இதுதான் சொந்த ஊர், நம்ம ஊர் பையங்கிற அந்த இது எல்லாருக்கிட்டையும் இருக்கிறத நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப காலம் ஆயிடுச்சு நான் இந்த ஒரு சந்திப்பு என் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும். இன்றைக்கி பார்க்கல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் சந்திக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. மகிழ்ச்சி. படத்துக்கு எந்த மாதிரி எல்லாருமே குடும்பத்தோட பார்க்க முடிகிற படமாக இருக்குன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் அப்படி தான் டார்கெட் பண்ணி படத்தை எடுத்தோம். அது மக்கள் அதையே சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த படத்தை எடுக்கும்போது ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இல்லை, டிஃபிகல்ட்டிஸில் எல்லாம் ஒரு கூட்டு உழைப்பாக தான் இதை நாங்கள் செஞ்சோம். இதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிறத ஒரு அந்த ப்ராசஸில் நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி வேலை செஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலே ஆமாம். இதுக்கான எப்படி நீங்கள் டேக் ஓவர் அது நடுவில் நடந்த சிறு சிறு தடங்களை பெருசாக பொருட்படுத்த வேண்டியதில்லை. இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே இயங்க முடியாமல் தான் இருந்தோம். இருந்தாலும் இந்த படத்தை எங்கேயும் குவாலிட்டியாக காம்ப்ரமைஸ் ஆகாமல் இந்த நாள் இவ்வளோ ஆயிடுச்சு, படத்தை வந்து இருக்கிற வரைக்கும் படத்தை முடிப்போங்கிற மாதிரி இல்லாமல் என்ன பிளான் பண்ணமோ அந்த குவாலிட்டியோடு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல கவனமாக இருந்தோம். அப்படி தான் கொண்டு வந்திருக்கோம். பொதுவாகவே ஒரு மூவி ரிலீஸ் ஆனால் யூடியூப் பார்த்து இல்லை அந்த இன்ஸ்டாவில் ஒரு பேக் இது வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது வந்து படம் ரிவ்யூ சரியில்லை, ஒரு சில ரிவ்யூ எடுத்து நல்லா இருக்குது, அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? எல்லா மாதிரியான கருத்துக்களையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த படத்தில் என்ன ஏதாவது இப்படி இன்னும் மேம்படுத்தியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாங்கிற கருத்துக்களையும் நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு நிச்சயமாக அடுத்த படத்தில் நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். உங்களோட ஜானருங்கிறது பார்த்தா சயின்ஸ் ஃபிக்ஷனாகவே தான் உங்களோட ஜானர் இருக்குமா? இல்லை, எனக்கு இது மாதிரியான படங்கள் உருவாக்கணுங்கிறது என்னோட விருப்பமே. இப்போ நான் உருவாக்கின பிறகு தான் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க. இன்னும் நான் பிளான் பண்ணியிருக்க படங்கள் எல்லாம் இன்னும் காட்டணுங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது. அது கண்டிப்பாக அடுத்தடுத்து பண்ணுவோம். இந்த பிளானில் இருக்கும் போது இந்த ரிலீஸ் ஆகிருக்கிறத கொஞ்ச நாள் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். இல்லை, எல்லா பிளானும் இருக்குது. அடுத்தடுத்து தான் பிளான் தெரியும். எல்லாருடைய கமிட்மெண்ட் பார்த்து